ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகில்லம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் அதுக்கு நல்லா சுடு தண்ணியில் மீல் மேக்கரை நான் இந்த பெரிய மீல் மேக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மீல் மேக்கரை நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஸ்பைசஸ். நான் இந்த கிரேவி கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறேன். நம்ம அரைச்ச தேங்காய் விழுது, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, லவங்கம், ஸ்டார் எண்ணெய்ஸ் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து போட்டு வதக்கி பாருங்களேன், வீடே ரொம்ப கமகமன்னு மணக்குங்க. இந்த குழம்பே ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோட நம்ம நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா மைய வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மைய வதங்கி வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரையும் நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எப்பயுமே தேங்காய் விழுதில் முந்திரி சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த குழம்பே ரொம்ப க்ரீமியாக நல்லா கிடைக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு அருமையான சைடிஷ். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.